பாமகவில் தொடர்ந்து குழப்பம் நீடித்து வரும் நிலையில் தற்போது மதிமுகவும் இரண்டாக உடைகிறதா என்ற கேள்வி எழுந்துள்ளது. மல்லை சத்யாவை துரோகி என வைகோ ஆவேசமாக தெரிவித்துள்ளார். இதுகுறித்து நமது செய்தியாளர் சிவராமன் வழங்கும் தகவல்களை கேட்கலாம். சிவராமன், வணக்கம். ஏற்கனவே துரை வைகோ மல்லை சத்யா இடையே மோதல் நீடித்து வந்த நிலையில் தற்போது வைகோ நேரடியாக மல்லை சத்யாவை துரோகி என விமர்சித்ததன் பின்னணி என்ன? முழு விவரங்களை பகிரலாம். வணக்கம். பாமகவில் கடந்த ஒரு 6 மாத காலமாகவே பார்த்தோமேனால் ராமதாஸ் மற்றும் அன்புமணி ராமதாஸ் உள்ளிட்ட இருவருக்கும் இடையே இந்த மோதல் போக்கு தற்பொழுது தீவிரமடைந்திருக்கிறது. இது ஒருபுறம் இருக்க, தற்பொழுது மற்றொரு கட்சி பார்த்தோமேனால் திமுகவிலிருந்து பிரிந்து மதிமுக என்ற கட்சியை ஆரம்பித்தவர் வைகோ. இந்த வைகோ கட்சி துவங்கியதற்கு பின்பு பார்த்தோமேனால் அவருடைய மகனும் அவருடைய வாரிசுமான துரை வைகோ அவர்கள் அரசியலில் ஈடுபடாமல் இருந்து வந்தார். இந்த நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக பார்த்தோமேனால் கட்சியில் இணைந்தவர் முதன்மை செயலாளராக ஆக்கப்பட்டார். அதே போன்று மதிமுகவில் வைகோவுடன் நீண்ட காலமாக பயணித்து வருபவர் மல்லை சத்யா. இந்த நிலையில் வைகோ அவர்கள் மல்லை சத்யாவை நோக்கி நீ கட்சிக்கு துரோகம் செய்து விட்டாய் என்றும் நேரடியாக குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். அதே போன்று கடந்த சில நாட்களுக்கு முன்பு நடைபெற்ற அந்த பொதுக்குழு கூட்டத்தில் பார்த்தோமேனால் வைகோ பார்த்தோமேனால் மல்லை சத்யா அவர்களையும் அதே போன்று துரை வைகோ அவர்களையும் சமாதானம் செய்து வைத்து இருவரையும் கைகுலுக்க வைத்தார் அந்த மேடையிலேயே. ஆனாலுமே கூட அந்த சம்பவத்தின் பொழுது இறுக்கமான ஒரு முகத்துடன் தான் பார்த்தோமேனால் மல்லை சத்யா அவர்கள் இருந்தார். கடந்த சில நாட்களாகவே கட்சியில் எந்த ஒரு கூட்டம் நடைபெற்றாலும் சரி அவர் கலந்து கொள்ளாமல் தொடர்ந்து தவிர்த்து வந்த நிலையில் தற்பொழுது நேற்று நடைபெற்ற கூட்டத்தில் தற்பொழுது வைகோ அவர்கள் மல்லை சத்யாவை நோக்கி கடுமையாக விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். பிரபாகரன் அவர்களுக்கு பார்த்தோமேனால் ஒரு உற்ற துணையாக இருந்து வந்தவர் மாத்தையா அவர்கள் தமிழ் ஈழம் மலர்ந்தால் அவரை முதல்வராக்குவேன் என்று சொல்லிவிட்டு பிரபாகரனுக்கே துரோகம் செய்தவர் மாத்தையா. அதே போன்று கட்சியில் பல கூட்டங்களிலும் அதே போன்று கட்சி நடத்தக்கூடிய போராட்டங்களிலும் கலந்து கொண்டார் என்பதற்காக மல்லை சத்யா அவர்கள் துரோகி ஆகிவிட மாட்டார் என்றும் தற்பொழுது அவர் தெரிவித்து வந்த நிலையில் தற்பொழுது அவர் துரோகம் செய்திருப்பதாக நேரடியாக ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். இந்த நிலையில் தற்பொழுது மல்லை சத்யா ஒரு அணியாகவும் அதே போன்று வைகோ தலைமையில் மற்றொரு அணியாகவும் மாறுகிறதா மதிமுக என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. அதே போன்று மதிமுகவிலிருந்து பிரிந்து வந்த நிர்வாகிகள், அதிருப்தி மாவட்ட செயலாளர்கள் உள்ளிட்டோர் அடங்கிய அந்த கூட்டத்தினை மல்லை சத்யா அவர்கள் கூட்டியிருக்கிறார். இது தொடர்பான ஆலோசனை கூட்டமும் நடைபெற்று முடிந்திருக்கிறது. அதே போன்று இன்றைய தினம் சென்னை மண்டல நிர்வாகிகளின் ஆலோசனை கூட்டம் பூந்தமல்லியில் நடைபெறக்கூடிய சூழலில் மல்லை சத்யாவின் புகைப்படத்தை எந்த ஒரு பேனரிலோ அல்லது புகைப்படத்தையோ அச்சிட வேண்டாம் என்றும் தலைமை கழகத்திலிருந்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் மல்லை சத்யா மற்றும் துரை வைகோ மோதல் தற்பொழுது உச்சகட்டத்தை எட்டியிருக்கிறது. அதே போன்று கடந்த சில நாட்களாக அவர் பங்கேற்கக்கூடிய அந்த நிகழ்ச்சிகளில் கட்சியின் பார்த்தோமேனால் அவர் வகிக்கக்கூடிய பொறுப்பினையோ அல்லது மதிமுக என்றோ அவர் குறிப்பிடுவதில்லை. அதற்கு பதிலாக மாமல்லபுரம் தமிழ் சமுதாயத்தின் தலைவர் என்றுதான் அவர் தன்னுடைய பெயரை குறிப்பிட்டு பேசி வருகிறார். இதனால் மதிமுகவிலிருந்து விலகி நின்றுதான் இந்த கட்சி நிகழ்வுகளை அவர் கவனித்து வருகிறார். அதே போன்று துரை வைகோ அவர்களுக்கு கட்சியில் பொறுப்பு கொடுத்ததையும் திருச்சி எம்பி ஆக்கியதையும் மல்லை சத்யா அவர்கள் விரும்பவில்லை. ஏனென்று சொன்னால் ஈரோடு கணேசமூர்த்தி அவர்கள் மீண்டும் தனக்கு பதவி வரும் என காத்திருந்த நிலையில் அந்த பதவி வராமல் மல்லை சத்யாவுக்கும் வரும் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனாலுமே கூட அந்த பதவி துரை வைகோ அவர்களுக்கு சென்று விட்டது. இதனால் ஈரோடு கணேசமூர்த்தி அவர்கள் தற்கொலை செய்து கொண்டது குறிப்பிடத்தக்கது. அதே போன்று மல்லை சத்யாவிற்கு அந்த வாய்ப்பு வரும் என அவர் மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையில் காத்திருந்த நிலையில் துரை வைகோ அவர்களுக்கும் தனது மகன் என்பதனால் வைகோ அவர்கள் கொடுத்ததை அவர் ரசிக்கவில்லை என்று சொல்லப்படுகிறது. இந்த சூழ்நிலையில்தான் தற்பொழுது மல்லை சத்யா நேரடியாகவே வைகோ அவர்களுடன் மோதுவது என முடிவெடுத்திருக்கிறார். அதே போன்று பல நாட்களாகவே பார்த்தோமேனால் வைகோவின் தளபதிகளில் ஒரு முக்கியமானவராக இருந்து வருபவர் மல்லை சத்யா. இருவருக்கும் இடையே இருக்கக்கூடிய இந்த மோதல் போக்கு தற்பொழுது வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது. வரக்கூடிய தேர்தலில் மல்லை சத்யா தலைமையிலான அணி பார்த்தோமேனால் திமுகவை எதிர்த்து அஇஅதிமுகவிற்கு செல்லுமா அல்லது தமிழக வெற்றி கழகத்திற்கு செல்வார்களா என்று பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். மல்லை சத்யா அவர்களை கட்சியிலிருந்து நீக்குவதற்கான அனைத்து வித நடவடிக்கைகளையும் தற்பொழுது வைகோ மேற்கொண்டு வருவதாக தெரிய வருகிறது. துரை வைகோ அவர்களையும் மல்லை சத்யா அவர்களை உடனடியாக கட்சியிலிருந்து நீக்க வேண்டும் என்ற ஒரு முக்கியமான கோரிக்கையை வைத்திருக்கிறார். வரக்கூடிய காலங்களில் தான் இது குறித்த நிகழ்வுகள் என்ன என்று தெரிய வரும். பாமக போன்று தற்பொழுது மதிமுகவும் இரண்டாக உடைவதற்கான ஒரு வாய்ப்பு இருப்பதாகத்தான் தற்பொழுது அரசியல் நோக்கர்கள் தெரிவித்திருக்கிறார்கள்.